நீங்க யோசிச்சு பாருங்க, ஓட்டு போடுறதுக்காக ஒருத்தன் வந்து அவன் ஒரு நாள வேஸ்ட் பண்ணி வந்து ஓட்டு போடுறான்னா, சும்மா ஓட்டு போடல. அந்த ஓட்டு போடுறதால எனக்கு எந்த யூஸ்னா அவன் ஓட்டே போட மாட்டான். டெமோக்ரஸில ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஓட்டுக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கும் கனெக்ஷன் இருக்கு. ஸோ அதனால தான் அப்பர் மிடில் கிளாஸ்லாம் பார்த்தோம்னா அவங்க கவர்மெண்ட்டை சார்ந்து இல்லை. அதனால ஓட்டு போடுறதுல பெரிய கவனத்தை அவங்க செலுத்துறது இல்லை. பட் சாதாரண மக்களை பொறுத்தளவில் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஏன்னா எந்த மாதிரியான அரசு அவங்களுக்கு நல்லதுன்றது அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். இந்த க்ரௌடு, ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி கவர்மெண்டோட கனெக்ட் இல்லாமல் இருக்கக்கூடிய க்ரௌட், அதாவது நேரடியாக இந்த அன்றாட பிரச்சனைகள் பற்றி யோசிக்காதவங்க ரெண்டு கேட்டகரி. ஒன்று யங்ஸ்டர்ஸ், இன்னொன்று வந்து பால்கனி மனையில வாழ்கிறோம், யதார்த்தத்தை புரிஞ்சுக்காம. ஸோ இந்த க்ரௌட் டோட்டலாகவே 5% தானே, அவ்வளோதான் இருக்கும் அப்படின்றது என்னோட பார்வை. என்னோட எப்பவுமே என்னோட ஸ்ட்ராங்கான நம்பிக்கை என்னன்னா, மக்களுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் உண்டு. ஸோ அதனால மக்களுக்கு சம்பந்தமே இல்லாத அரசியல் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்க எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இருக்கலாம். மக்களுக்கு சம்பந்தம் இல்லாத அரசியல் அப்படிங்கிறது நியாயம், அது சரியா தப்பாங்கிற வேற டிஸ்கஷன். மக்களுக்கு சம்பந்தம் இல்லாத அரசியலுங்க ரொம்ப காத்திரமான விமர்சனமா இருக்கு டிவிக்கு மேல, விஜய் மேல. கரெக்ட் தான். நான் சொன்ன வார்த்தை ஷார்ப்பான வார்த்தை இல்லை. நீங்க அரசியலே உங்ககிட்ட இல்லை. மக்களுக்கு சம்பந்தம் இல்லாத அரசியல்ன்றதை விட இப்ப கம்யூனிஸ்ட்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்லாம் பாத்தீங்கன்னா அவன் பேசுறது மக்களுக்கு சம்பந்தம் இல்லாத அரசியலா இருக்கும். அவன் பாட்டுக்கு புரட்சி எதுன்னு ஏதோ பேசிட்டு இருப்பான் சைட்ல. அதுக்கும் கிரவுண்டுக்கும் சம்பந்தமே இருக்காது. அது மக்களுக்கு சம்பந்தம் இல்லாத அரசியல். இவங்கிட்ட அரசியலே இல்லையா? அரசியலே பேசல, அரசியலும் செய்யல. இப்ப ஒன்றும் இல்லை, ஒரு பிரச்சனை கரூர்ல ஒரு பெரிய பிரச்சனை நடந்துருச்சு. 40 நாளா டிவிக்கோட செயல்பாடு என்ன? 38 டேஸா 30 நாள் கேட்கிறாரு. அதுல எனக்கு ரொம்ப நகைச்சுவையா இருந்ததும் அதுதான். அதோட இதுல எங்க குடும்பத்துல ஒருத்தங்க அண்ணனோ அக்காவோ யாரோ ஒருத்தங்க இருந்தா 30 நாள் சடங்குல அமைதியாக இருப்பாங்க. முட்டா பசங்க, அவங்களுக்கு தெரியாதான்றாரு நம்மளை பார்த்து. எப்படி புரிந்து கொள்வதுன்னு எனக்கு ஷாக்கிங்கா இருந்தது. நான் அமைதியா இருப்பேன், விஷன் அமைதியா இருப்பார், எல்லாம் ரைட்டு. நீங்க கட்சியோட தலைவர், நீங்க அமைதியா இருக்க கூடாது.